நேற்றையவனே வீரவாகு ஹரிச்சந்திர மகாராஜனே விலைக்கு வாங்கும் காண்டத்தை பார்த்தீர்கள். இன்றைய தினம் ஹரிச்சந்திர மகாராஜனே வீரவாகு அங்கே மயான காவலுக்கு அனுப்பும் காண்டத்தை பார்க்க போறீங்க. இந்த நாடகத்தையே பார்த்துட்டேன். காந்தி மகாத்மா காந்தி ஆனாருங்க. நீங்களும் பாருங்க. ஆறுகளையும் கள்ளு தண்ணி, அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி, வீரபுரம் கள்ளு தண்ணி, என் மீசையம் முறுக்குதடி. தனனா தன தன்னானே போடு, தனனா தன தன்னானே அப்படி போடு, தனனா தன தன்னானே. சோழ தட்ட போல தொகுத்தா வாழ்ந்த மச்சான், சோழ தட்ட போல தொகுத்தா வாழ்ந்த மச்சான், கம்மன் தட்ட போல கணக்கா வாழ்ந்த மச்சான், கம்மன் தட்ட போல கணக்கா வாழ்ந்த மச்சான். காணிரோ என் புருஷனே காணிரோ, காணிரோ என் புருஷனே காணிரோ, காணிரோ காணிரோ. கொம்பு விட்ட பணத்தை கொட்டி கொடுத்திட்டனே, கொம்பு விட்ட பணத்தை கொட்டி கொடுத்திட்டனே, எலும்பு விட்ட பணத்தை எண்ணி கொடுத்திட்டனே, எலும்பு விட்ட பணத்தை எண்ணி கொடுத்திட்டனே. காணிரோ என் புருஷனே காணிரோ, காணிரோ என் புருஷனே காணிரோ, காணிரோ காணிரோ. சாலையிலே 2 மரம், நம்ம சர்க்காரு பச்சை மரம், தானா வளர்ந்த மரம், என் தலையை உருட்டுதடி. தனனா தன தன்னானே போடு, தனனா தன தன்னானே போடு, தன்னானே தன்னானே தன்னானே. அன்பானைய புருஷா, அன்பானைய புருஷா, அன்பானைய புருஷா, அக்கிரமணி செய்யலாமா, அன்பானைய புருஷா, அக்கிரமணி செய்யலாமா, சொன்னாலும் கேட்காமே தொந்தரவு செய்யலாமா சாமி, சோதனையே தாங்கிடுமா பூமி, இந்த சோதனையே தாங்கிடுமா பூமி. அடே கால் அமுக்குங்கடா. அட சாய், என்னடா எலும்பும் தோலுமா குத்துது? அவன் எங்கடா நான் விலை கொடுத்து வாங்கினே கொழு கொழுன்னு இருப்பான் அந்த ராஜாதி ராஜனை கூட்டிட்டு வாங்கடா. எங்க அவன்? இது வந்து விட்டேன். ஏண்டா இவ்வளவு நேரம் எங்கடா போன? ஆண்டே, மாமிசக்காவடியை சுமக்க சொன்னீர்கள், போர்களையெல்லாம் பதப்படுத்த வேண்டும் என்று சொன்னீர்கள். அதை இந்த கடையன் செய்து கொண்டிருந்தேன் பிரபு. உடம்ப பதப்படுத்தாம தோல் என்னடா தோல்? ஆண்டே, உங்கள் காலால் அடியேனை மிதித்தால் உங்கள் பாதங்கள் நோகும். ஆண்டே, அதோ இருக்கின்ற கம்பை எடுத்து இந்த கடையனை அடித்து விடுங்கள். நீ மேயத்துக்கு போ, வாக்கரிசிய உன் சாப்பாட்டுக்கு வச்சுக்கோ. காப்பனமும் முளத்துண்டும் வீர சூரம் வருவான், அவங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிரு. போ போ, நீ உடம்பு அமுக்குது அமுக்குது, நான் அடிக்கிற போகின்றே போகின்றேன் போகின்றேன் மயான காவல் புரிந்திடவே பாதி நான் போகின்றேன். மிதிவலியோடு மதிவலியோடு நான், விதிவலியோடு மதிவலியோடு நான், கதிவலி பெறவே மதிவலியோடு போகின்றேன் போகின்றேன் போகின்றேன். யுக யுகாந்தர நாடகமாமிதில் இறைவா 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 இறைவா. போகின்றேன் போகின்றேன்.
உங்களை நெருங்க முடியவில்லை. தெய்வீக புருஷராக தெரிகிறது. தாங்கள் எங்கே பிறந்தீர்கள்? தங்கள் வரலாறு தான் என்ன? என் கதையை கேட்க வேண்டுமானால் மறைந்திருந்தால் சொல்லுகிறேன். மறைந்திருக்க முடியுமா? திருமருவும் சிவனடியை அனுதினம் மறவாது சேவித்திருந்த என் கை தேஜோன்மையானந்த சிங்காதனத்தமர்ந்து செங்கோல் பிடித்த என் கை ஆதித்ய மகனாச்சாரிய வசிஷ்டரு அடிவருடி பணிந்திருந்த என் கை தன்னை மிகும் தந்தவதனாலையும் தனையனையும் தாவிய அணைத்திருந்த என் கை ஐயோ பில்வம் மர்ச்சித்த என் கை பிணக்கிலாதிருந்த என் கை பிணமறியும் சுடலையில் வந்து பிணம் சுடுகோலை பிடித்ததென்னே என் வாழ்க்கை இது தர்மமாம் இது தர்மமாம் ஜெகதீசா என் மேல் தர்மமா தர்மமா ஆற்று வெள்ளமும் பறவைகளும் பேசை மாதிர்களும் விலங்கினமும் ஓர்படியோடு நின்றவன் தள்ளரும் புகழறி சந்திரப்பெயர் வள்ளல் வல்லுரையில் மன்னர் மன்னரே என ராஜாங்கம் ஆண்டதும் போய் ராஜாங்கம் ஆண்டதும் போய் நீ தாங்கம் ஆள வைத்தாய் தெய்வமே தெய்வமே அங்கம் வங்கம் கலிங்கம் குருகுந்தல மரணமச்சம் விராடம் அவந்தி கரசம் கன்னடம் கூச்சரம் குடகு ஆந்திரம் சூரசேனம் கொங்கணம் ஒட்டியம் காஷ்மீரம் கர்நாடகம் குருகுவிந்தம் பப்பரம் கோசலம் சாலவம் போடமகதஞ்சகம் கொல்லம் நேபாளம் நடனம் கங்கணம் கேகயம் கேரளம் பல்லவம் சிந்து சீனம் சோனகம் திராவிடம் துளபமும் யுகந்திரமும் தீர்க்கமும் சோழையவனம் வங்காளம் சிங்களம் சவ்வீரம் சாவகம் மாளவ விதப்பம் காசம் மலையாளம் காம்போசம் காந்தாரம் பாண்டியம் பாஞ்சாலம் கடாரம் என்ற நாட்டை நாடாடும் போய் தெய்வமே 56 நாட்டை நாடாடும் போய் சுடுகாட்டை ஆள வைத்தாய் தெய்வமே ஆதியில் தக்கனானவன் சுகரணியின் மாதை மணந்து சுகரணியானவள் தனக்கு மகப்பேறு இல்லாத காரணத்தினால் கவிரி பிரதமம் நிஷ்டித்து 27 பெண்மகுகளை பெற்றெடுத்தாள் 27 பெண்மகுகளை பெற்றெடுத்து அசுபதி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகத்திடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரமஸ்தம் சித்திரை சுவாதி அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று 27 பெண்களுக்கு நாமமிட்டு 4 மேனையும் பொழுது வண்ணமுமாக வளர்த்து தக்க பிராயம் வந்தவுடனே 16 கலைகளுடைய சந்திரனை அழைத்து தக்கனானவன் 27 மாதர்களையுமே மனம் செய்து கொடுத்து ஏகபோகமாக இல்லம் நடத்த கடவுது என்று அனுப்பி வைத்தார். சந்திரமண்டலம் சென்றவுடனே சந்திரனானவன் அழகிலே சிறந்த ரோகிணியோடு மாத்திரம் இன்புற்று வாழ்ந்ததினால் 26 மாதர்களும் தந்தையாகிய தக்கனிடத்திலே வந்து முறையிட தக்கனவன் பார்த்தான், சந்திரா, என்னுடைய வார்த்தையை மீறி நடந்து விட்ட காரணத்தினால் உனது சோரச கலைகள் அத்தனையும் ஈனமாக கடவது என்று சாபமிட்டான். சாபமிட்டவுடனே சந்திரனது சோரச கலைகள் எல்லாம் ஈனமாகிவிட்டது. 27 மாதர்களும் மறுபடியும் தந்தையிடத்திலே வந்து வாழ்வு பெற வேண்டுமே, நாயகனை காப்பாற்றுங்கள் என கேட்க தக்கனானவன் பார்த்தான், இனி ஒரு பட்சம் கலைகள் வளரவும் மறுபட்சம் கலைகள் தேயவும் பௌர்ணமி என்று 27 மாதர்களுடன் இன்புற்று வாழக் கிடவது என்று அனுப்பி வைத்தார். நீராடி எழுந்த சந்தன் ரிஷியனது சாபத்திற்கு நங்க பெண்ணுருவாக மாறிவிட்டான். சபத்திற்கு இறங்கி மகாவிஷ்ணுமானவர் வந்து சந்திரன் பெண்ணுருவாக இருப்பதை பார்த்து பக்கத்திலே உள்ள ஒரு சோலையில் கூடினார். கூடிய பயனாக அங்கோர் ஆண்மகவு பிறந்தது. அந்த ஆண்மகவை தருகிலையிலே கிடத்திவிட்டு பெண்ணுருவாக இருந்த சந்திரனை அழைத்து வந்து மறுபடியும் அந்த குளத்திலே மூழ்கும்படி செய்து சுய உருவை கொடுத்து சந்திரமண்டலம் அனுப்பி வைத்தார். அந்த வனத்திலே இருக்கின்ற கௌதம ரிஷியை மகாவிஷ்ணுமானவர் அழைத்து
இந்த குழந்தையை கொடுத்து இவன் சகலகலா வல்லவனாவான். மெய்யன்றி பொய் சொல்ல மாட்டான். தந்தாரம் விட்டு பிரதாரம் இச்சிக்க மாட்டான். இவன் 56 தேசத்தையும் ஆளுகின்ற சச்சக்கரவர்த்தியாக வருவான். இவனை திருச்செங்கராஜன் வேட்டைக்கு வருவான். அவனிடம் கொடு என்று உத்தரவு செய்து இவன் அறியாகிய எனக்கும் சந்திரனுக்கும் பிறந்தமையினால் இவனுக்கு ஹரிச்சந்திரன் என்று பெயரிட்டு அழைக்கும்படி சொல்லி சென்ற அன்று வைத்த பேரையும் நான் இழந்தேன். தெய்வமே, அன்று வைத்த பேரையும் நான் இழந்தேன். சொந்த ஊரையும் நான் இழந்தேன். தெய்வமே, தெய்வமே, நான் நீதியோடு 56 தேசத்தையும் ஆண்டு வருவதற்கு கரத்திலே செங்கோல் பிடித்ததும் போச்சே. தெய்வமே, அம்மா, செங்கோல் பிடித்ததும் போச்சே. சவம் சுடுகோல் பிடிக்கவும் ஆச்சே. தெய்வமே, தெய்வமே. அங்கு காளிகாதேவியின் ஆலயத்தை கண்ணுற்றேன். கண்ணுற்ற மாத்திரத்தில் தேரை விட்டு கீழே இறங்கி அம்பிகையை நோக்கும் போது, ஏ பாலகா, நீ நாடு நகரங்களை இழந்து மனைவி மக்களை பிரிந்து வீரவாகுக்கு அடிமையாகி மயானத்தை காக்க போகிறாய் என்று அந்த சண்டாளி அன்றே ஒரு வார்த்தை சொன்னால் இல்லையே. காளிகாதேவி கொடுத்த தேரிலே சென்று கண்ணமாபுரி அடைந்து மதிதையன் மகளாகிய சந்திரமதியை மணந்து நான் வாழும் போது சந்திரவதியும் கருவுற்றாள். எனக்கோரா மகனை பெற்றெடுத்தாள். எனக்கு ஆண்மகன் பிறந்து விட்டான் என்ற மகிழ்ச்சியிலே தான தர்மங்களை செய்து வேதபாராயணங்கள் ஓதி தேவர்கள் புடைசூட நான் பெற்ற என் மகனுக்கு தேவதாசன் லோகிதாசன் என்றும் பெயரிட்டு அழைத்த புத்திரனை மறந்தே ஆண்டவா, பெயனுமே, இதுதானப்பா என் கதை. கேட்டீர்களா? என் கதையை கேட்டீர்களா? இந்த உலகத்தில் ஆண்டவனே, இந்த தண்டனையை என்னோடு நிறுத்திவிடப்பா, என்னோடு நிறுத்திவிடு. யாருக்கும் தந்து விடாதே அப்பா, நீ யாருக்கும் தந்து விடாதே அப்பா.